ஸ்டாரோட ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த நெல்சன் திலீப் குமார் எந்த படத்தை கையில் எடுக்க போறாரு அப்படின்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் அதிகமாவே இருந்துச்சு. அந்த கேள்விக்கான விடை தான் இப்ப மறைமுகமா கிடைச்சிருக்கு. ஓகே, என்ன நடந்திருக்கு, என்ன அப்டேட் அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். கோலமாவு கோகிலா, டாக்டர், பீஸ்ட் மாதிரியான வெற்றி படங்களை கொடுத்ததுனால தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு ஜெயிலர் அப்படின்ற படத்தை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நெல்சன் கிடைச்சது. அந்த படமுமே மிகப்பெரிய வெற்றி. இதனால இந்திய அளவுல அதிகமான சம்பளம் வாங்கக்கூடிய இயக்குநர்கள் ஒருவரா மாறி இருக்காரு நெல்சன். ஜெயிலர் திரைப்படம் மிகப்பெரிய ஹிட்டான காரணத்தினால தான் இப்ப ஜெயிலர் படத்தோட 2 எடுக்கிறதுக்கான வாய்ப்புமே நெல்சன் கிடைச்சிருக்கு. இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு ஜெயிலர் 2 படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரு நெல்சன் திலீப் குமார். இந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் நெல்சன் அடுத்த எந்த ஹீரோவை வச்சு படம் எடுப்பாரு அப்படின்ற கேள்வி தமிழ் ரசிகர்கள் மத்தியில் அதிகமாவே இருந்தது. இந்த நிலையில தான் தெலுங்கு சினிமாவுல முன்னணி நடிகரா இருக்கக்கூடிய ஜூனியர் என்டிஆரோட நெல்சன் கைகோர்ப்பாரு அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு. இத ஜூனியர் என்டிஆருமே மறைமுகமா ஒரு நிகழ்ச்சியில குறிப்பிட்டிருக்காரு. அந்த நிகழ்ச்சியில பேசின ஜூனியர் என்டிஆர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, நெல்சன் இயக்கத்துல படம் பண்ணும் அப்படின்ற ஆசை எனக்கு ரொம்பவே இருக்கு. நாகாவம்சி அதாவது முன்னணி தயாரிப்பாளர் அதுல மனசு வச்சு வேகமா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. இதன் மூலமா ஜூனியர் என்டிஆர் மற்றும் நெல்சன் திலீப் குமார் கூட்டணி உருவாக போகுது அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கு. இது சம்பந்தமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது விரைவிலேயே வெளியாகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல கடைசியா வெளியான திரைப்படம் அப்படின்னா வேட்டையன். அதற்கு பிறகுதான் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கூலி படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படம் வெளியானதுக்கு பிறகுதான் ஜெயிலர் 2 படம் வெளியாக போகுது. ஜெயிலர் 2 படத்தின் மீதான எதிர்பார்ப்பு உச்சகட்டத்தில் இருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க விஷயம். Hey!